நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெக்னோ கெமான் 16 ஒரு புத்தம் புதிய மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி உலகம் முழுக்க டெக்னோ கெமான் பிரீமியர் மொபைலை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து டெக்னோ கெமான் 16 மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்ல வந்து அவங்களுடைய சொந்த OS HiOS 7.0 வந்து இதில் பயன்படுத்துறாங்க. சிப்செட்டுக்கு வந்து உங்களுக்கு MediaTek Helio G79 சிப்செட் வந்து பயன்படுத்துறாங்க. குவாட் கோர் கேமரானால பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சலும், செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு. இதோட பிரைஸ் தான் ஹைலைட்டான விஷயமா இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,999 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருது. எங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா அக்டோபர் 16 முதல் Flipkartல அதாங்க சேல் நடக்க போத பிக் பில்லியன் டேஸ்ல அன்னைக்கு இந்த டெக்னோ கெமான் 16 நீங்க எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது Funtouch OS ஓட 11. இதோட அறிமுகம் வந்து ஹாங்காங் வெப்சைட், விவோட ஹாங்காங் வெப்சைட்ல பார்க்க முடியுது. ஸோ அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஐ மேனேஜர், அதுக்கப்புறம் ஆல்பத்தில் புதிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடிட்டர், எஸ் கேப்சர், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள், அதாவது அல்ட்ரா கேம் மோட், இந்த மாதிரி விஷயங்களை Funtouch OS, அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு 11 வரலாம். மேபி இந்த Funtouch OS வந்து விவோவோட V20 மொபைலில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ கூடிய அளவில் நம்ம இது முழுமையான விவரங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Redmi Note 9, Redmi Note 9S, Redmi Note 9 Pro. ஸோ இந்த 3 மொபைல்களில் ஏதாவது ஒரு மொபைல் உங்கள் கையில் இருக்கா? கண்டிப்பாக விரைவில் உங்களுடைய மொபைலில் MIUI 12 அப்டேட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அநேகமாக அக்டோபர் எண்டில் இருக்கும் அப்படின்றாங்க. அக்டோபர் 20க்கு மேலே இந்த புத்தம் புதிய அப்டேட் இந்த 3 மொபைலுக்கு வரப்போகுது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்த நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலுக்கு MIUI 12. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போவோட A15 மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்க்க சேம் வந்து உங்களுக்கு ரியல்மியோட Narzo 20 மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதோட டிசைன் மட்டும்தான் ஒன்று போல் இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓப்போவோட A15 வந்து 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், அதே நேரத்தில் MediaTek Helio P35 சிப்செட்டும், அதே மாதிரி ஹை டெஃபினிஷன் LCD டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆண்ட்ராய்ட் 10 இருக்குது, கலர் OS 7.2 வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, USB Type C போர்ட் இருக்குது, 10 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4320 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்க ஒரு செமையான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் இது வரைக்கும் வெளியிடல, டேட்டும் வெளியிடல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புல இருந்து அட்டகாசமான 3 வேரியண்ட்ல மொபைல் லான்ச் ஆக போகுது. விவோ V20 அப்படிங்கிற பேர்ல விவோ V20, விவோ V20 Pro, விவோ V20 SE அப்படிங்கிற மொபைல் லான்ச் ஆக போது இந்தியாவில் அக்டோபர் 13. Flipkartல நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Funtouch OS 11 மூலமாக ஆண்ட்ராய்ட் 11 இருக்கும் அப்படிங்கிறாங்க அவுட் ஆஃப் பாக்ஸில். அதே மாதிரி இதில் வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் ரியர் கேமரா, அதில் வந்து 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மொபைலில் இருக்கும் அப்படின்றாங்க. இதோட ப்ரைஸ் மேபி 24,990 ரூபாய் இருக்கும் அப்படின்றாங்க ஆரம்ப விலை. ஏன்னா 3 வேரியண்ட்டில் வரதுனால ஆரம்ப விலை 24,990 ரூபாய். Flipkartல அக்டோபர் 13. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி தரப்புல இருந்து கேலக்ஸி F41 அப்படிங்கிற மொபைல் இந்தியாவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. 16,999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதை தொடர்ந்து இதே நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா கேலக்ஸி M31 பிரைம் எடிஷனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 6GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6000 mAh பேட்டரி, எக்ஸினோஸ் சிப்செட், 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் குவாட் ரியர் கேமரா, இதில் வந்து பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல்லையும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்லையும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அட்டகாசமாக இருக்குது. ப்ரைஸ் என்னென்னா 16,490 ரூபாய் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. டேரெக்டாக அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அமேசானோட பிரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா முன்னக்கூட்டியே நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது AMD தரப்பில் இருந்து. AMD அவங்க வந்து CPUவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இன்டெலோ அதே மாதிரி AMD அப்படின்னு சொல்லலாம். AMD Ryzen 5000 சீரீஸில் 3 மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $300 $800 வரைக்கும் விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5000 சீரீஸ் வந்து முழுக்க வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்காக உருவாக்கப்பட்ட CPU அப்படின்னு சொல்லலாம்.
இனி வரக்கூடிய நாட்களில் தெரியும் எந்தெந்த பிராண்டுகளில் இந்த AMD Ryzen 5000 சீரிஸை எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ கூடிய விரைவு என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.